ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகல் ட்ரிகல்ஸ் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த பில்டிங் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து இன்னும் அவுட்ரு பைப் பற்றி எதுவுமே சொல்லலை. இப்போ இந்த அவுட்ரு பைப் தான் வந்து இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. மேஸ்திரி வந்து திருப்பூர் மேஸ்திரி வேலை செய்கிறாரு, பரமேஷ் அவர் பேருங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரை வந்து அவர் ஹெல்ப்பர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேலே வந்து இங்கே டேங்க் வச்சுருக்கோம். இந்த டேங்கு வச்சு டேங்க்லேருந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா இன்லெட் ஒரு லைனு, அவுட்லெட் ஒன்று. இன்லெட் பார்த்திங்கன்னா ஒரு பைப் போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து 1.25 வந்து அவுட்லெட்டில் எடுத்திருக்கோம். இப்போ அவுட்லெட் லைன் தான் வந்து இந்த லைனுங்க. இந்த லைன் போகுது பார்த்திங்களா, இதுதான் வந்து அவுட்லெட் லைனு. இப்போ வந்து கிட்ட போய் நம்ம என்னென்ன அவுட்புட், அதாவது பாத்ரூம்குள்ளேருந்து தண்ணி எப்படி என்ன சைஸில் வந்து பைப் போட்டிருக்கோம் வெளியே வரக்கு, அதுபோக இன்புட்டில் என்ன சைஸ் உள்ளே போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கிட்ட போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதாங்க டேங்க் லைன் வந்து 1.25 கொண்டாந்துருக்கோம் இந்த பக்கம் சைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து டேங்க் லைன் வருது. இப்போ டேங்க் லைன் வந்து இந்த பக்கம் சைடில் நம்ம கொண்டாந்துருக்கோம். இந்த சைடில் மேலேருந்து கீழே கொண்டாந்து இந்த செவுத்து வழியாக ஹோல்ஸ் போட்டுவிட்டு நாம் நேராக இதில் கொண்டாந்து இங்கே வந்து 2 பாத்ரூம் இருக்குது. இது ஒரு பாத்ரூமுங்க, இந்த நேரம் ஒரு பாத்ரூமு, 2 பாத்ரூம் இருக்குது. இது வந்து படிக்கு கீழே இருக்குது இந்த பாத்ரூமு. இந்த வெண்டிலேஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஒரு பாத்ரூம். கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாத்ரூமே வந்து கம்பல்சரி வெண்டிலேஷன் விடணும். அந்த வெண்டிலேஷன் விட்டால் தான் வந்து உள்ளே வந்து நம்ம பேட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து வெளியே போகிறக்கோசரம் தான், ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறக்கோசரம் தான் வந்து நம்ம வந்து இந்த வெண்டிலேஷன் விட்றோம். சரி, ஓகே. இப்போ இந்த 1.25 பைப் போகுது பார்த்திங்களா, இது வந்து 2 பாத்ரூமுக்கும் போயிருக்கும். அது வந்து இது ஒரு பாத்ரூமுக்குள்ளே போகுது இன்லெட்டு. இன்னொரு பைப் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் லைன். நாளைக்கு வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் லைன் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ இந்த லைன் வழியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இவங்க வந்து செலவு மிச்சம் பண்ணுறதுக்கோசரம் வந்து நம்ம வந்து வெளியே மட்டும் எடுத்துவிட்டோம். நாளைக்கெல்லாம் உடைக்க வேண்டியது எதுவும் பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் கம்பல்சரி இவங்க போட்டுக்கலாம். எல்லா வீட்டுக்குமே வந்து இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டுவிட்டு ஒரு பைப் போட்டு விட்டிங்க அப்படின்னா இது வந்து ஹீட்டர் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து சோலார் 2 ஆப்ஷனுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது 2.5 ஏர் பைப்புங்க. ஏர் பைப் போட்டிருக்கோம். இது வந்து 2-in-1, அதாவது செப்டிக் டேங்க் ப்ளஸ் வந்து பாத்ரூமுக்கு குளிக்கிற தண்ணி வெளியே போகிறக்கு 2க்குமே வந்து இதுதான் ஏர் பைப்பு. அது ஏன் அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து 9 ட்ராப் தான் வச்சுருக்கோம். அதனால் வாசம் வராது. செப்டிக் டேங்க்லேருந்து போகிற ஸ்மெல்லோ எதுவுமே வந்து பாத்ரூம்குள்ளே வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2.5 பைப் போட்டிருக்கோம். இந்த 2.5 பைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வர அவுட்புட்டு. இது வந்து நீங்கள் 2 இன்ச்சு போடலாம். இது வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ எந்த அளவுக்கு பைப் பெருசாக போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பைப்பு அடைக்காது. ஆனால் முதல்லையெல்லாம் வந்து 2 இன்ச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து 2.5 யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து 4 இன்ச்சு பைப்பு. 4 இன்ச்சு பைப் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மஸ்ட்டு, அதாவது இது உள்ளே வந்து டாய்லெட் பேஷன் வைக்கிறோம்லங்க, அதனுடைய அவுட்புட் தான் இது. இப்போ அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. இந்த நேரம் வந்துட்டு இதில் வந்து 3 பைப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம்லேருந்து வர டாய்லெட் பேஷன் அவுட்புட்டு. இப்போ இது ரெண்டுமே, இந்த 2 வந்து இது வழியாக தான் உள்ளே போக போகுது. இதுக்கு அடியில் தான் வந்து செப்டி டேங்க் இருக்குது. இப்போ வந்து மேஸ்திரி வந்து உள்ள கலவை போட்டு அந்த நேரம் வந்து சேம்பர் கட்ட போகிறாரு. இப்போ அந்த நேரம் வந்து சேம்பரை கட்டி ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த பைப்புமே உங்களுக்கு வந்து தெரியாது. இந்த பைப் வெளியே ஓப்பனில் தெரியுது எல்லாமே வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சு ஆலோ பிளாக்கல் வச்சு கட்டி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டா இது வந்து எதுவுமே தெரியாது. அப்புறம் இந்த 2.5 பைப் உள்ளே போதில்லைங்க, இந்த 2.5 பைப்பையுமே அந்த பாத்ரூமுடைய 2.5 பைப், அந்த பாத்ரூமுடைய 2.5 பைப்பையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த நேர் வந்து 2.5 பைப் வந்து உள்ளேருந்து வெளியே வருது, அதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணி நேர் இங்கே வருது. இப்போ இந்த பாத்ரூம் வந்து வெளி பாத்ரூமு, படிக்கடி இருக்கிற பாத்ரூமு, இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வழியாக வந்து வெளியே போகுது. வெளியே வந்து இந்த 4 பைப் எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்குடைய அவுட்புட் தண்ணி, அந்த தண்ணியும் வந்து இதையுமே லிங்க் பண்ணிட்டோம். லிங்க் பண்ணி இதிலிருந்து நேர் என்ன பண்ணுறோம்னா போட்டு இந்த சோக் பிட் ஒன்று போட்டிருக்கோம், இதுக்குள்ள விட போகிறோம். இப்போ இதுக்குள்ள விட்டுட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு தண்ணி வந்து இங்கே எங்கேயும் டிச்சோ எதுவும் இல்லாத காரணத்தினால வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோக் பிட் ஒன்று போட்டோம் அப்படின்னா எந்த காலத்தையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது வந்து உள்ளே வந்து எதுவும் போடலை, இது வந்து நம்புறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்த்திங்கன்னா முன்னாடி எலிவேஷனும் பார்த்துக்குங்க இந்த வீட்டினுடையதை. இது ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன்.